கீழே சக்தி இழந்து கிடக்கும் சிவன் மறுபடியும் சக்தி பெற்று இந்த பிரபஞ்சத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகையால் அந்த மலரை கொண்டு வருவதற்கு கண்டிகளாகி உங்களை படைத்திருக்கிறோம். ஆண்டவனுக்கு மட்டும் குறை தீராது. இது அமர்ந்திருக்கும் நாட்டு மக்களுக்கு எந்த குறை வந்தாலும் உங்களை ஓடி வந்து வணங்கினால் அவர்களுக்கு ஏற்படும் குறைகளை நிறைவேற்றத்தான் இந்த பிரபஞ்சத்திலே சக்தியாகிய இந்த 7 கன்னிகளை படைத்திருக்கிறேன். அம்மா அம்மா நாங்களும் பார்க்கடல் நீரும் பாரிஜாத மலரை கொண்டு வருவதற்காக படைத்து விட்டீர்கள். ஆனால் அந்த 7 கடல் தாண்டி செல்வதற்கு நாங்கள் எப்படி அம்மா செல்வது? உங்களுக்கென்று வேங்கையை படைக்கிறேன். அந்த வேங்கை என்ற ரதத்தின் மீது அமர்ந்து இந்த 7 கடலை தாண்டுவதற்கு இந்த சக்தி என்ற மந்திரத்தை உபதரித்து அதன் மீது அமர்ந்து அந்த திருப்பார் கடலுக்கு நீங்கள் சென்று வரலாம். அந்த பாரிஜாத மலரை நாங்கள் எப்படி அம்மா பறிப்பது? விரலால் பறித்தால் வேர் அழுகிவிடும், கையால் பறித்தால் காம்பு அழுகிவிடும். ஆகையால் விரலும் படக்கூடாது, கையும் படக்கூடாது. அப்படி பறித்து வர வேண்டும். நீங்கள் அப்படி என்றால் எப்படி அம்மா? அத்தையா, உங்கள் கழுத்திலே அணிகலன் ஆரம் இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு துறடாக பயன்படுத்தி அந்த பூவை தொடாமல் அதை அறுத்து கொண்டு வர வேண்டும். அப்படியா? அப்படி அந்த பாரிஜாத மலரை நாங்கள் எப்படி கொண்டு வருவது? ஓ, கையே படக்கூடாது, விரல் படக்கூடாது, அந்த மலரை தொடக்கூடாது. எப்படி கொண்டு வருவது நினைக்கிறீரா? உண்மைதானம்மா. நீங்கள் செல்லும் வழியிலே கானகம் இருக்கிறது. அந்த கானகத்திலே செடி கொடி மரம் இருக்கிறது. அங்கிருக்கும் கொடிகளை பறித்து அதை ஒரு கூடையாக செய்து உங்கள் கைகள் படாமலும் அந்த கூடையில் அந்த மலரை வைத்து நீங்கள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஈசன் பெருமானுக்கு இழந்த சக்தி மீண்டு வரும். அம்மா தாயே, நீங்கள் கூறிய பிரகாரம் நாங்கள் 7 கடல் கண்ணாட திருப்பார் கடல் சென்று பார்க்கடல் நீரம் அந்த பாரிஜாத மலர்களும் அனைத்து நீங்கள் கூறிய பிரகாரம் செய்து முடிக்கிறோம். ஆனால் ஒன்று, எந்த தாயே, 48 நாள் அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது. அப்படியாகட்டும். அதற்குள் அந்த மலரை எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த இடையூறு வந்தாலும் அதை நீங்கள் அனைவரும் கொண்டு வர வேண்டும். அப்படியாகட்டும் அம்மா. நீங்கள் கூறிய பிரகாரமே சென்று வருகிறோம். ஆகட்டும் அம்மா. நீங்கள் அனைவரும் வெற்றியோடு வாழ்த்த உங்களை வாழ்த்து அனுப்புகிறோம். ஓ